புதனை அதிபதியாக கொண்ட மிதுனராசி நேயர்கள் அனைவரிடமும் நயமாக நம்பும்படி பேசி தங்கள் காரியங்களை சாதித்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த மிதுனராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் இந்த தை மாதம் முழுவதும் 8ஆம் இடத்துல, அதாவது அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால மன சஞ்சலம், வீண் மன உளைச்சல், சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படக்கூடியதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மிதுனராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சஞ்சரிப்பதனால பண வரவுகள் தாராளமாக இருந்து அனைத்து தேவைகளையும் பூர்த்தியாகும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதுடன் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கடன்கள் குறையும். பலருக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிட்டும். அதே போல மிதுனராசிக்காரர்களுக்கு முன்பு கூறியது போல இந்த தை மாதம் முழுவதும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதனால்